அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்வே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த டிஎன்ஐயு லேட்டஸ்ட்டு ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னு கேட்டோம்னா, இந்த ஜெனரல் கேட்டகரிக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அது யாரெல்லாம் என்னென்ன டேட்டில் எப்படியெல்லாம் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற விளக்கத்தை அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இது தாங்க இருக்குது. என்னது, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரெண்டுக்கும் சேர்த்து ஜெனரல் அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு பேஸ் 1 அப்படிங்கிற பேரில் 21/7 24/7 4 நாளைக்கு நடக்குது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அது யாரெல்லாம் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் அது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இது ஒரு பெரிய ஃபைலாக இருக்கும். பெரிய ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். இந்த எனக்கு குயிக்காகவே வந்துருச்சு, நோ ப்ராப்ளம். இதுதாங்க பேஸ் 1 கவுன்சிலிங். சில இடத்துல பேஸ் 1, சில பேர் ரவுண்டு 1, சில அப்படிலாம் வச்சுக்கிறாங்க. பட் இந்த டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏயும் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு ரெண்டுக்கும் அகாடமிக் ஸ்ட்ரீமில் பேஸ் 1 அப்படிங்கிற பேரில் ஃபஸ்ட்டு யார் கூப்பிட்ருக்காங்க, ஜென்ரல் ரேங்கில் பார்த்தோம்னா 2ன்னு இருக்கிறவங்களுக்கு 200 மார்க் அவங்க தான் டாப்பு. ஏஜி 1 செஷன் எப்போனா 21/7/2025 காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு செஷனு. இதுதான் ஏஜி 1 மீன்ஸ் அகாடமிக் ஜெனரல் 1 அப்படிங்கிறது. சரி, இதை பற்றி தான் நீங்கள் பார்த்துக்கணும். கம்யூனிட்டி வைஸு, மார்க் வைஸ் எப்படி இருக்குது, டேட் வைஸு அப்படிங்கிறது முழுசாக அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கோத்ரூ பண்ணுங்கள். நான் கவுண்ட் பண்ணலை எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேஜஸ் நிறையா இருக்கிறதுனால இண்டிவிஜுவலாக செக் பண்ணி பாருங்கள். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நிச்சயம் இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிருப்பாங்க. எஸ்எம்எஸ் அண்டு இமெயில் கம்யூனிகேஷன் போயிருக்கும். நீங்களாம் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் லிஸ்ட்டில் சப்போஸ் மெயில் வரலை என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிஸ்ட்டில் இருந்தாலும் அட்டன் பண்ணலாம். சரி, லிஸ்ட்டில் இருக்குது ஆனால் மெயில் வரலை, ஆர் மெயில் வந்துருக்கு லிஸ்ட்டில் இல்லை. லிஸ்ட்டில் இல்லைன்னா நீங்கள் அவசியம் டிஎன்ஏ ஹெல்ப் டெஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி என்ன ஸ்டேட்டஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ மெயில் வந்துச்சுன்னா மெயில் டாக்குமெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் இருக்குது. ஸோ லிஸ்ட்டு ரொம்ப முக்கியம். பேஸ்டான லிஸ்ட்டு எதை இஷ்யூஸ்னால் நீங்கள் இமீடியட்டாக ஹெல்ப் டெஸ்க் கண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ மார்க் பார்த்தோம்னா நிறைய பேர் எத்தனை செஷன் கூப்பிட்ருக்காங்க தெரியல. இந்த 8 மணி செஷன் இது கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் நடக்கிறது. அப்படின்னால குறைஞ்சது இந்த 2வது செஷன் பாருங்களேன், 11 மணிக்கு ஆரம்பிக்குது. அதே நாள் 21ஆம். ஒவ்வொரு நாளுக்கு என்னன்றது கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணுங்கள். நான் இதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் சொல்லலான் இருக்கேன். எவ்வளோ பேர், எத்தனை செஷனு, எவ்வளோ டைம் இருக்குது, எத்தனை பேரை கூப்பிட்ருக்குறாங்க. 1:5 ரேஷியோ, நார்மலாக 1:5 ரேஷியோவில் தான் கவுன்சிலிங் கால் பண்ணுவாங்க. ஒரு ஷீட்டுக்கு 5 ஷீட்டு. இப்போ எவ்வளோ பேர் போயிருக்காங்க, அவங்களோட கட் ஆஃப்லாம் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த 21 to 24 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல் கோத்ரூ பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக. தேங்க்யூ.